கலெக்ஷன் பண்ண சொன்னா அந்த பணத்தை வாங்கி சூதாடிட்டு இன்னும் பேமெண்ட் வரலன்னு ஏமாத்து வேலை காட்டுறாமாப்ல. இங்கே உங்கூட இனிமேல் வியாபாரம் பண்ண முடியாது. மொத்த பணத்தை எடுத்து வச்சுட்டு மூடிட்டு கிளம்பு. கருணா, என் வியாபாரம் உன் கூட. உனக்கும் எனக்கும் 1000 கொடுக்கல் வாங்கல இருக்கும். நடுவில் எதுக்கு கண்டமெல்லாம் குறைக்கிறான்? ஏய் ஐயோ, இப்போ உனக்கு எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ எப்படி உங்ககிட்ட வியாபாரம் பண்ண முடியும்? அதனால ஆதி சொன்ன மாதிரி மூடிட்டு கிளம்பு. ஏங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு, டைமும் ஆயிடுச்சு, சாமியை கும்பிட்டுலாம்ல. ஏய், என்ன அம்பட்டு அவசரம் உனக்கு? ஒரேடி நாங்க பொறுப்போமாப்ல, ஆனா நல்ல நேரம் பொறுக்காம போயிரும்ல. சாமியை கும்பிட்றதுக்கு என்னமாமா நல்ல நேரம் கெட்ட நேரம்? இருங்க. இவங்க வந்து ஏத்தினாதான் சூட எரியும் பாரு. இவங்க ஆடி நடிச்சுக்கிட்டு வருவாங்க. 50 பேர் இவங்களுக்காக வெயிட் பண்ணணும். வாங்க மதனி. எங்க மதுரையை காணோம் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன ஆதி இம்புட்டு நேரம் கழிச்சு வர்றவன்? எங்க அனுமார் வாழ் கணக்கு அவன் பேத்தி சேலையை சுத்திக்கிட்டே இருக்கா. கட்டி முடிச்சாதான் தூக்கி போட்டு வர முடியும். தனி எத்தனை நாட்டி போன் அடிச்சு எடுத்து சொல்ல வேண்டியதானே? ஏண்டா, நம்ம ஊர் பொல்லத்துக்கு 4 கை இருந்தாலே ஓட்ட முடியாது. இதுல உன் போனை வேற அட்டன் பண்ண மாக்கும். அதான் கரெக்டான நேரத்துல வந்துட்டோம்ல. அப்புறம் என்னடா? இல்லண்ணே, அண்ணன் அடிக்க போனீங்க. அடங்கப்பா, உனக்கு ஒன்னே ஆறதுக்கு முன்னாடி அவன் எனக்கு ஃப்ரெண்டுடா. கூட வா. ஏ ஆதி, நேத்துல இருந்து மனசு ஒரே வம்பாடா இருக்கு பாத்துக்க. என்ன பார்த்தா சொல்ற? பூசை முடிஞ்சோடனே கார்ல ஏறு, தேனிக்கு போய் டாக்டரை பார்த்துருவோம். அது இல்லையா, நேத்து ஒரு கணா கண்டேன். கண்டுபிட்டியா? எங்கிட்டு பார்த்தாலும் ஆனை, குதிரை, ஆளு, அம்பாரின்னு 50 பேர் கையிலும் அருவா. குருச்சேத்திர போர் நடந்த கணக்கா அந்த இடம் இருந்துச்சியா? 50 பயல்களும் உனக்கும் கருணாவுக்கும் எதிரா நிக்கிறாங்க. இது இருக்கானே சொக்க, அவன் கிருஷ்ண மாதிரி எனக்கு என்னன்னு நிக்கிறா. அதை நினைச்சா என் ஈரப்புலையே நடுங்குதியா. பார்த்தா கோம்பு அம்மை இருக்கு, அதோட மறு உருவமா நீ இருக்க. அப்புறம் என்னத்தா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. முதல் சாமி கும்பிடுத்தா. மாப்பிள்ள 2 பேருமே லவ் பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கை தப்பாயிடக்கூடாது. நான் சொல்ற மாதிரி செய்வோம். யார் என்ன சொன்னாலும் சரி, என் உசுரே போனாலும் வேற மதத்தை சேர்ந்த பிள்ளைய என் மைனை கட்டி வைக்க மாட்டேன். மாமா, உங்க பொண்ணு இந்த வீட்டில் வாழணும்னா இந்த கல்யாணம் நடக்கணும். கல்யாணம் பண்ணி வைக்கிறது மரியாதையா பேச. மரியாதை எல்லாம் போச்சுடா. நமக்குள்ள உள்ள 50 பேர் அவ்வளவுதான் மரியாதை. மாமா வாய மூட சொல்றா. அவர்தாண்டி. மாமா என்னங்க சந்தாலதான்டா. மாமா மாமா ஏன் இப்படி கேக்குறீங்க? தண்ணிய போட்டு வந்து போயிருக்கோம். மாமா ஏய், இதுக்கெல்லாம் காரணம் நீதான்டா. ஒண்ணே அண்ணே வேண்டாம். என்னங்க நான் இல்லடி. மாமா தெரியாம அடிச்சிட்டு மாமா. நீங்க கருணானவை பார்த்து அடிக்க கை நீட்டினீங்களா? அந்த பதட்டத்துல பாத்தீங்களா, இந்த நாயெல்லாம் என்ன அடிக்க விட்டு அசிங்கப்படுத்தி வேடிக்கை பாக்குறாங்க. மானம்னு பேசுன அந்த மாமனார் மானத்தையே மொத்தமா வாங்கிட்டா சார் அந்த பையன். எல்லாருக்கும் சம்மதம் தானப்பா? ஏய், இப்படி 4 பேர் கூடி பேசுனா சரிண்டாயிடுமா? எங்களை என்ன உச்சி வெயிலுக்கு ஒதுங்க வந்தீங்கன்னு நினைச்சீங்களா? அப்பதான் இருந்துச்சு. வயசுக்கு மரியாதை கொடுத்து நாங்க இதுக்குள்ளே வரல. இப்ப என்னவோ குடும்பத்துக்கே பட்டா போட்டு கொடுத்துருக்கு போல. எங்க குடும்பமும் பொறுப்புல இருந்திருக்குப்பா. கோயில் என்ன அவங்க வீட்டு 4 கட்ட திண்ணியா? அவங்க மட்டும் ஏறி உட்கார. பொது சொத்து போய் ஞாபகத்துல இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம மத மாதிரி பொண்ணு கட்டினவங்க. அப்புறம் எப்படி நம்ம கோயில் பொறுப்புல உட்கார வைக்க முடியும்? அவரா கல்யாணம் பண்ணிருக்காரு? அவர் மச்சான் தானப்பா கல்யாணம் பண்ணிருக்காரு. அவன் மச்சன யாரு? அவன் பொண்டாட்டியோட தும்பி தானே. வேணா அப்படி பண்ணிடலாமா? அவர் குடும்பத்தை விட்டு வர சொல்லுங்க. பூசாரி வேலையை சேர்த்து கொடுத்துடலாம். ஏய், வெட்டி வீசி வைகளை கரைச்சிட்டு போயிடும். பாத்துக்கோ. கொஞ்சம் சும்மா இருங்கய்யா. ஏய், உனக்கு என்ன வேணும்? எங்களுக்கு மாத்துக்கிறது இருக்குப்பா. எலெக்ஷன் வைங்க, நானும் நிக்கிறேன், அவரு நிக்க சொல்லு. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இந்த பதவி வரட்டும். யார் எலெக்ஷன் வைக்கிறது? என்ன எம்எல்ஏ பதவியா? சாதாரண கோயில் பதவிக்கு போய் எலெக்ஷன் அதுன்னு பேசிட்டு இருக்கா? எப்பா, நீ கோயில் சுத்தி தான் அரசியல புரிஞ்சுக்குங்க. மதம் மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு கோயில் பதவியா?
இப்ப என்னதே பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எலெக்ஷனை வைங்கன்றேன். புரியல? சாதிமான் இல்லாத அவரை நிக்க சொல்லுங்க, பாத்துக்கலாம். நான் நிக்கல. ஆம்பளை நிரூபிக்க வக்கீல் அதுவும் பயந்து பெரிய உருவத்தாளு இப்படி கோயில் தளத்துல சண்டை போட்டுக்கிறதா நல்லாவா பாருங்க. முடிஞ்சா போட்டி போட்டு ஜெயிச்சுப்பாங்க. டேய், உங்களை போட்டு போட்டு ஜெயிச்ச அவமானம் எங்க அண்ணனுக்கு வேணாம். உங்களெல்லாம் ஜெயிக்க எங்க அண்ணன் நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவர் கை காட்டுற ஆளே போகுது. டே, ஆளு என்னடா ஆளு? அவர் நினைச்சாண்டா ஒரு நாயை கூட நிப்பாட்டு ஜெயிக்க வைப்பாரா? என்ன போடுற? அன்னைக்கே அந்த பொண்ணு வேணாம் வேணான்னு சொன்னேன். கொஞ்சமாச்சும் கேட்டிங்களா மாமா? அன்னைக்கு ஏன் மானம் போச்சு, இன்னைக்கு உங்க மானம் போச்சு. அதான் முடிஞ்சிருச்சுல, விடு. முடிஞ்சிருச்சா? எல்லாரும் சேர்ந்து உங்களை முடிச்சிட்டாங்கன்னு சொல்றேன். ஏய், யார் எப்போ எங்க என்ன பண்ணலான்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க எல்லாம் உங்க வேலையை பாருங்க. உங்க ஐடி ஃபைல் கொடுங்க. எங்க அண்ணன். ஆமா, சொல்லி கொடுத்த மாதிரியே போடு. இங்க வேற அது நீ நானும் ஒரே சாதிக்கார பையன். அவன் எந்த ஜாதி தெரியாது, கூலிக்கார பையன். அவன் கிட்ட நான் தோத்தன்றிய எனக்கு மட்டும் அசிங்கல, உனக்கு என்ன அசிங்கம்? எப்பா என் சாதிக்கார பாசக்கார பயலே, ஒன்னு என் நிம்மதி இருக்கிறத விட தான் என்ன சாதின்னு தெரியாம இருக்கிறதா சொக்கனுக்கு இருக்கிற மிகப்பெரிய பலமா நான் பாக்குறேன். என்னப்பா நீ இப்படி பேசுற? சரிண்ணே, நீங்க சொல்ற மாதிரி சொக்கனை வாபஸ் வாங்க வைக்கிறேன். அதுல எங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? எல்லாமே லாபம் தான். நீ ஊஞ்சொல்லு, என்ன வேணா பண்ணி தர. வேணா ஒரு 10 லாரி வாங்கி நிப்பாட்டு. கோயில் நகையை செமிச்சு பாதியா பிரிச்சு உன் பையன் கருணாக்கும் ஒரு பங்கு கொடுத்துருவான். எவன் கேப்பியா? நம்மளை நம்பி கமிட்டியில் அவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, அவங்க கேட்டா நம்மள மீறி எவன் கேப்பான்? கேட்டுட்டாங்களே. அண்ணே, அதை கொண்டு வாங்க. வால்யூம் கரெக்டா வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன்பா. முதல் ரெக்கார்டை போட்டீங்களா? அதெல்லாம் கரெக்டா போட்டுருங்க. லைவ் போயிட்டு இருக்குல்ல. எப்பா ஊர்க்கார பயல்களா, பார்த்தீங்கல்ல இந்த உத்தமரோட லட்சணத்தை? கோயில் நகைய பங்கு போட்டு தருவாராம். இவருக்கு ஓட்டு போடுவீங்க? நீ சொன்னது சரிதான். ஒருத்தன் ஓட்டு போட மாட்டான். நமது கோம்பையம்மன் கோவில் குழு தலைவராக சொக்கன் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். யாரியா அந்த சொக்கன்? அண்ணா என்னண்ணே கோயில் குழு தலைவர் நீங்க நாய்க்குள் பாட்டுறீங்க, எந்திரிங்கண்ணே தம்பி குள் பாட்டுற. நான் இந்த போஸ்டிங்கா வெயிட்டிங்கா? இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறதுனால தான் என்ன தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த கடைசியில் இருக்கிற வெள்ளச்சி கக்கா போயிருக்கா. போய் அள்ளி போடுங்க. போங்க, அடுத்த எலெக்ஷனில் சந்திப்போம். எப்பா என்னதே சொக்கன் கோயில் குழு தலைவரா இருந்தானு சாவி மொத்தத்தை வச்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு விவரம் பத்தாதுப்பா. ஆதி, நீ வாங்கிக்க. நீ தானே ட்ரஸ்டி. இனிமே எல்லாத்தையும் நீயே பாத்துக்கப்பா. என்ன உனக்கு என்ன பண்ற? காலங்காலமா இங்க இருந்த சாவி இப்ப வேற யாரு கைக்கோ போயிருச்சு. நான் நினைச்சு வந்த மாதிரி இல்ல கர்ணா. அரண்மனை வீடு, 5-6 புள்ள குட்டிங்க, கௌரவமான வாழ்க்கைன்னு ஆசைப்பட்டு வந்தேன். ஆனா நீயும் நானும் சந்தோஷமா இல்லையா? நான் இல்லைன்னு சொன்னா நீ எல்லாத்தையும் மாத்திப்பேன்னா இல்ல. எங்கிட்டு கூட இவனெல்லாம் நம்புறேன்னு எனக்கு தெரியல. என்னமாச்சும் பண்ணி நம்ம மேல வரணும். எடுக்கலண்ணே. எடுக்கலைன்னா திரும்ப கூப்பிடு. இதுவும் டூப்ளிகேட் தான் சார். மொத்தம் 137 பவுன். நல்லா தரமா வேலை பார்த்துருக்காங்க. முக்கியமான நகையெல்லாம் பேங்க்ல இருந்ததுனால தப்பிச்சு. ரைட்டர் வர சொல்லி லிஸ்ட் எடுத்துருங்க. நேற்று தான் சார் சாவி கைக்கு வந்தது. செக் பண்ணும்போது தான் சார் எனக்கே தெரிஞ்சிச்சு. என்னாச்சு மாப்பிள்ள? எவனை நம்புறது எவனை நம்பக்கூடாதுன்னு தெரில மாப்பிள்ள. இந்த ஆளை மலை மாதிரி நம்பி அப்பத்தா கோயில் டெஸ்ட் ஆக்கி அழகு பார்த்துச்சு. காலையில் வந்து நகையெல்லாம் செக் பண்ணி பார்த்தா 1 இல்லை 2 இல்லை 137 பவுன் டூப்ளிகேட்டு.
எப்படி மாறுச்சுன்னு கேட்டா எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இனிமே அவர் என்ன சொல்றது? அதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? ஸ்டேஷனுக்கு போய் எஃப்ஐஆர் போட்டுட்டு அடுத்து என்ன செய்யலாம்னு அங்கேயே வச்சு பேசிக்கலாம். மாப்பிள்ள கொஞ்சம் பேசணும். ஏய் ஏடா பேச சொல்ற? அப்பதான் தலைவராக இருக்கும்போது இப்படி பண்ணி தொலைச்சிருக்காங்கன்னா சும்மா விட சொல்றியா? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இருந்தாலும் மண்டே பொழந்திருப்பேன். மாப்பிள்ள இதை கோவப்படாத, கொஞ்சம் உங்ககிட்ட தனியாக பேசணும். என்னய்யா இதுக்கப்புறம் என்ன பேச போறீங்க? வாங்க சார் ஒரு நிமிஷம். மாப்பிள்ள நான் சொல்லிதை தரமான எடுத்து கொடுத்தாரு. போன மாதம் போரில் வச்சிருந்த மண் செங்கப்பூரா மலையில் நனைஞ்சு வீணாக போச்சுன்னு உனக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் அப்பாத்தா அப்படி இப்படின்னு செலவாயிருச்சு. என்னடா பண்ணி வச்சிருக்க? முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியதானே. இப்போ போலீஸை வேற கூப்பிட்டு வந்து. மாப்பிள்ள அதான் நான் கால் பண்ணேன், நீ தான் எடுக்கல. டேய் சைலண்ட்ல வச்சிருந்தாண்டா, அதான்டா எடுக்கல. என்னடா மாப்பிள்ள இதை அப்படியே விட்டுரு. அண்ணன் போலீஸ் ஸ்டேஷன் போட்டோம். டேய் தப்பு பண்ணது நீ. உனக்காக வேற ஆளை போய் உட்கார வைக்க முடியும். போலீஸ் கூட நான் போறேன். டேய் சும்மாரா. நீ ஸ்டேஷனுக்கு போ, நான் வக்கீல கூட்டு வந்து வெளில எடுக்கிறேன். போடா. யோ எவ்வளோ நிறையா ஸ்டேட்மெண்ட் வாங்குவ? அண்டர் 380 எஃப்ஐஆர் போட சொல்லியா? சரிங்கய்யா. சார் இதில் எங்கள் வீட்டு பத்திரம், லாரி டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. மொத்தம் 65 லட்ச ரூபா வரும். நகையை விட அதிகம்தான். நகை வந்ததுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன். நாங்கள் எங்களுக்குள்ளே போய் செல் பண்ணிக்கிறோம். எஃப்ஐஆர் போட வேணாம் சார். எஃப்ஐஆர் வேணாமா? அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதெல்லாம் எனக்கு தெரியும். யோ அந்த ரைட்டருங்கய்யா. சாமி நகைலாம் கரெக்டாக இருக்கா நீங்களே செக் பண்ணி பார்த்துருங்க சார். ரொம்ப வருஷமாக எங்கள் கண்ட்ரோலில் நகையெல்லாம் இருந்தனால சேஃப்டியாக இருக்கணும்னு அப்போ வீட்டில் பத்திரமா வச்சிருந்தேன். பீரோவை திறந்து பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு. அதுக்குள்ளே யார் யாரோ கோயிலுக்குள்ளே நாட்டாமா பண்ணுறேன்னு இந்த வேலையை பார்த்து போட்டாங்க சார். கோயில் பட்டறை எல்லாத்தையும் செக் பண்ணி சொல்லிட்டாரு. வேணா இவங்களையும் செக் பண்ணிக்க சொல்லுங்க. எங்க கருணான நகையை அடகு வச்சிட்டான்னு சொன்னீங்க. என்னையா ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்லி எங்கள் வேலையை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அவர் தான் அடகு வச்சிருந்த ரசீதை கேட்டார், அதான் கொடுத்தோம். இப்போயாச்சும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரிஞ்சுக்க. அங்க ஏதோ கெட்ட நேரம் நடக்கக்கூடாதுலாம் நடந்துருச்சு. கெட்ட நேரம்லாம் ஒன்றும் இல்லை. எல்லா கெட்டதும் நீங்கள் நினச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. என்னம்மா நீ மட்டும் அரசியலுக்கு போனேன்னு வையே, ஊரில் துரோகத்துக்கு பேர் போன மொத்த பேர் உன்ட்ட பிச்சை எடுக்கணுமியா? என்னமாம்மா நீங்களே இப்படி பேசுறீங்க? பின்ன நாங்கள் பேசாம பாதிக்கப்பட்டது நாங்கள் தானே. நீங்கள் வாங்க போகலாம். கோயிலில் சீட்டிங் பண்ணிட்டு என்ன ஸ்டேஷனில் போய் உட்காந்து அவமானப்பட்டது வாழ்க்கையில் என்னால் மறக்கவே முடியாது. நீ இதே வந்து காப்பாத்தின. உனக்காண்டி நான் என்ன பண்ணணும் சொல்லு. இன்னைக்கு வேணா, நாளைக்கு பேசிக்கலாம். நீ சொல்லு. காலைல பேசிக்கலாம்ப்பா. ஏய் எனக்காண்டி நீ எவ்வளோ செலவு பண்ணியிருக்க? நான் ஏதாவது திருப்பி செய்யணும்ல. ஏதோ மனசில் வச்சிருக்க சொல்லு. அப்புறம் பேசிக்கிறேன், நான் கிளம்புறேன். உட்காரப்பா. ஏய் அக்கா வாடா. தேட்டருக்காரன் என்ன கேட்டான்னு உனக்கு தெரியவாடா? டேய் அண்ணே, பேங்க் லாக்கர்ல நம்ம கோயில் நிலத்தோட பட்டையா இருக்காம நிறைய பேர் மினிஸ்ட் லெவலில் கேட்கறாங்க. அதை நம்ம எடுத்து கொடுத்தோம்னா நமக்கு 10% தராங்களானே. இதுக்கு மச்சானும் மதினி உடனே ஒத்துக்கிட்டாங்க. மாமா கிட்டே சொல்லிட்டாங்க. இதை நாங்கள் சொல்ற வரைக்கும் நீ யார்கிட்ட வாயோ தரக்கூடாதுன்னு ஏன்ட்டு சொல்லிட்டாங்க. ஆமாப்பா, இதே மேட்ரு. இப்போ நீ இதை பண்ணேன்னு வச்சுக்கியேன், வாழ்க்கையில் இதோட ரொம்ப நல்லா இருப்ப. 20 சி உன் பங்கு. டேய் என்ன? ஆமாம் மாமா, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எவனோ எழுதி வச்ச பட்டைங்கிறாங்க. இதில் உங்களுக்கு ஒரு சிக்கலும் வராது. இத்தனை வருஷமா இந்த கோயிலை காத்து வேலை செஞ்சதுக்கு அந்த கடவுளே கூலியா கொடுக்குதுன்னு நினைச்சு செய்யுங்க. அதுக்கு ஆதி அண்ணிய ஒத்துக்கிற மாட்டார்ல. ஆமா, ஆதியை தாண்டி இது எப்படி பண்றது? நம்ம சொக்கம் தானே தலைவன், செய்டான செய்ய போறோம்.
ஆதி மீதி உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன சும்மா ஆதி ஆதி ஆதின்னு? அந்த ஆதியை இல்லைன்னா நான் கொலை பண்ண சொல்றியா? என் ஃப்ரெண்டு அவன் பல ட்ரெஸ் போட்டு நிற்பியான், நீ மட்டும் அழுகு ட்ரெஸ் போட்டு இப்படியே திருவியா? இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பா? இப்படியே போய்க்கிருந்தேன்னு வையன், கடைசி வரைக்கும் மண்ணோட மண்ணா தான் நிக்க போறேன். நல்லா யோசிச்சு ஒரு முடிவு சொல்லுங்க, நான் கிளம்புறேன். டேய் வாங்கடா டே. நான் கடைசி வரைக்கும் மண்ணோட மண்ணா நிக்க விரும்பல. அந்த பட்டாயத்தை எடுக்கிறதுக்கு என்ன பண்ண சொல்லு. அடுத்த வாரம் திருவிழா, அம்மனுக்கு சாத்ததுக்கு எப்பயும் பேங்க்ல இருந்து நகை எடுப்பீங்கல்ல, அங்கதான் பிளானு. 5 மணிக்கு சொக்கன் லாக்கர் ரூமுக்குள்ள போறான். வீடியோ காலில் நான் பட்டயத்தை காட்டுறேன். பட்டயத்தை தூக்கி பொட்டிக்குள்ள போடுறோம். அது கூட 2 பீஸையும் நம்ம ஆளுங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. வண்டி ஓட்டுற டிரைவரும் நம்ம ஆள், அதுவும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு தலைவலி, அந்த பேங்க்ல வேலை பார்க்குற பசங்க மாட்டேன். எடுத்துட்டு வந்த நகையை திருப்பி கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் அவங்க கூடயே தான் இருப்பாங்க. இது அப்பதான் பழக்கி விட்டது, மாற்ற முடியாது. அதுக்கு தான் இந்த பிளானு. 6:35 வண்டி போடிக்கிட்ட வந்துடும். அங்க தட்டி தூக்குறோம். அங்க மிஸ் ஆச்சு வையன், சின்னமனூர்ல ஒரு டீம் நிற்கும். அங்கேயும் மிஸ் ஆச்சு வையன், உத்தமபாளைய விளக்கு, அங்க தூக்குறோம். இந்த 3 ரூட் வழியா தான் ஊருக்குள்ள வந்தாகணும். இந்த திருட்டு கோயில் நகைக்காக தான் நடந்த மாதிரி இருக்கும். அண்ணே டேய் உங்ககிட்ட சொன்னல இல்லண்ணே, ஆதி அண்ணே பயப்படாத. ஆதி உசுருக்கு ஒரு ஆபத்து வராது. நான் சொல்றது மட்டும் செய். இல்லண்ணே. டேய் வண்டிக்குள்ள இருந்து தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வா போ. ஏன்பா என்னத்தையாவது உளவிக்க போறான்ப்பா? அவன் ஏன் சொக்க? நான் சொல்லாம ஒரு வார்த்தை அவன் தொண்டைக்குள்ளே விட்டு வராது. அவனை சந்தேகப்படாது. ஆதி எப்படி சமாளிக்கிறது தான் பிரச்சனை. இவ்வளவு யோசித்தமா அதை யோசித்துக்க மாட்டேன்னா? ஆதிக்கு அன்னைக்கு இதோட முக்கியமான வேலை இருக்கு. அதை முடிச்சது இங்க வரத்துக்குள்ள மொத்த திருவிழாவே முடிஞ்சிடும். அதையே மாரி இந்த பிளானுக்குள்ள ஆதி வந்தான்னா அவனையும் போட்டு. சொக்க மேல டவுட்டா இருக்கு. பிரச்சனை வந்தா மாமாவுக்கு தெரியாம ஆதியை போடும்போது இவனையும் சேர்த்து போட்டுருந்தான். ஹலோ சார், சாமி நகை எடுக்கிறப்ப மறக்காம நான் சொல்ற 2 பீஸ் அமுச்சு வச்சிருக்கேன். அப்புறம் சார் மினிஸ்டர் உங்களை கட்சி ஆபீசருக்கு வந்துட்டு போக சொன்னார். சரி, அதான் சொல்லிட்டார்ல, கிளம்புங்க. இந்த பூக்காரன் சொதப்பி தள்ளிட்டான், இன்னும் வரல. கொஞ்சம் இன்னாண்டு கேள்னே. வருஷம் அவனே கொண்டு வந்து கொடுத்துருவானே. எனக்கே பொருள் வந்து சேரலண்ணே. ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லி திரியிறாங்க. நீங்க இங்க வந்தா மட்டும் தானே வேலைக்கு ஆகும். வர்றேன். ஏங்க சமர் இன்னும் ஸ்கூல்ல இருந்து திரும்பி வரலங்க. அவன் சார்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டா அவன் அப்பவே கிளம்பிட்டான்றாங்க. என்ன சொல்ற? அவன் ஸ்கூல் பக்கத்துல தாங்க நிக்கிறேன். அவன் எங்க போனானே தெரியல. தேடிட்டு இருக்கேன். நீ டியூஷன்ல போய் பார்த்துட்டு வா. பெரியவள ஸ்டேஷன் எஸ்ஏ பேசுறேன். ஏடி டிரான்ஸ்போர்ட் உங்க தானே? ஆமா. கூட்டு ரோடு பக்கத்துல லாரி ஆக்சிடென்ட் ஆகி வண்டிக்காரன் அடிச்சு தூக்கிட்டான். அந்த ஆள் பெரிய ஆஸ்பத்திரி சேர்த்துக்கு சீரியஸா கிடக்கான். டிரைவரை உட்கார வச்சிருக்கேன். நீங்க உடனே கிளம்பி ஸ்டேஷன் வாங்க. சரிங்க சார், நான் வந்துடுறேன். ஆதியை ஸ்டேஷனுக்கு வர சொல்லிருக்கேன். வரேன் சார். சரி, ஆதியை சுத்தல விட்டுருக்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. கண்டிப்பா அவன் பேங்க் வர மாட்டான். சொக்கனை பக்கத்துல போக சொல்லு. டேய் பேங்க் கிளம்புடா. சரிண்ணே. லாக்கர் போகணும். நான் கூட போறேன். ஓகே, தேங்க்யூ சார். இந்தாங்க சார் லாக்கர் சாரி. நான் முன்னாடி போறேன். சரி சார். என்னடா பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிற? இல்லைண்ணே, நீ ஸ்டேஷன் வேலையை வெளியில போயிருக்க, வரமாட்டேன்னு சொன்னாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்க மாதிரி தெரியுது. நீங்க தானே வண்டி ஓனரு? இன்ஸ்பெக்டர் வர வரைக்கும் அங்க போய் உட்காருங்க. நான் ஓனர் இல்லை. என் ஒய்ஃப் தான் ஓனர். வண்டியோட புக்கு, இன்சூரன்ஸ், ரோட் டாக்ஸி எல்லாமே இதில் தான் இருக்கு. இன்ஸ்பெக்டர் வர்ற வரைக்கும் இவங்க இங்கே தான் இருப்பாங்க. அண்ணே, நீங்க சொன்ன மாதிரி தம்பியை போய் கூட்டிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு தான் போறான். பூ அலங்காரமும் நடந்துட்டு இருக்கு. சொல்லி வச்ச மாதிரி ஒரே டயத்தில் வேற வேற இடத்துல இருந்து பிரச்சனை வந்துச்சு. அப்பதான் யோசிச்சேன், நீ வேற தனியா வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அதான் கிளம்பி உடனே வந்துட்டேன். போய் நகையை எடுத்துட்டு வா. அண்ணே, ஆதியும் பேங்க் வந்திருக்கானே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, இப்பதான் உள்ள போறேன்.
செம்பு கலர் ஊதத்து உருள மாதிரி இருக்குல்ல, அதான் அதை பொறுத்தான் பட்டையா இருக்கு. டைம் என்ட்ரி பண்ணியாச்சா? நான் சார்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே. வண்டியில கூட ஆதியம் வரும். என்னடா பேந்த முழிக்கிற? ஒன்றும் இல்லைண்ணே. வந்ததுலேருந்து ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டே இருக்கேடா. சாமி நகையை எடுத்துகிட்டு போகிறோம்லண்ணே, அதே ஒரே படபடப்பாக இருக்குண்ணே. ஏண்டா பேங்க்ல வச்சிருந்த சாமி நகையை எடுத்துட்டு போறோம், ஏதோ பேங்கே கொள்ளடிச்சிட்டு போற மாதிரி படபடப்பா இருக்குன்ற. எந்த வழியா போற? ஓடி வழியா போறேன். சின்னமனூர் வழியா போ. சுத்தி போகும். நான் சொல்றத கேளியா? சின்னமனூர் வழியா போயா? சரி திருப்பு. போடி வழியா வரலண்ணே. அப்ப சின்னமனூர் வழியா தான் வருவான். கூட்டு ரோட்ல வெயிட் பண்ண. சரிண்ணே. யோ சிண்டல சரி வழியா ஊருக்குள்ள கூட்டி போ. அண்ணே அது வழி சரியில்லைண்ணே, சுத்தி போகும்ண்ணே. நம்மளோட போலீஸ் வராங்கண்ணே. யாரு? இந்த நோஞ்சாம் போலீஸா? போயா, அவங்களுக்கே நம்ம தான் பாதுகாப்பு. போ. சின்னமனூர் பக்கம் வரலண்ணே. உத்தமபாளையத்து வழியா அவன் போயிடலான்னு இருக்கான். விட்டுறக்கூடாது. மார்கோட்ட வழியா உத்தமபாளையத்துக்கு போயிடுங்க. ஏய் வண்டி இந்த பக்கம் திருப்பு. என்னடா நடக்குதுங்க? இல்ல மாமா, நம்ம பிளான் படி எந்த ரூட்லயும் அவன் வரல. என்னடா சொல்ற? எங்கிட்ட கூட்டிட்டா வர்றான்? எங்கடா இருக்கான்? இங்க வந்துட்டேன். ஒதுக்கி ஓரமா நில்லுங்கப்பா. அவனுக்கு ஏதாவது இன்னொரு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அம்பட்டத்தை மொத்தத்தையும் முடிச்சு விட்டுட்டு போயிருவியா. அதனால இன்னைக்கு வேணாம், விட்டுருவோம். ஓய், அப்படிலாம் விட்டுற முடியாது. எல்லாம் நம்ம போடனைக்கு பின்னாடி பொத்திட்டு வராது. நாம தான் அடிச்சு புடுங்கணும். ஆதியனோட வெட்டி வீசி எரிஞ்சிட்டு பட்டயத்தை எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். காவல் தெய்வத்துக்கு படைக்கும் போது தூக்குறோம். வந்துருவியா? ஃபாரஸ்ட்ல கீழே விழுந்த ஒருத்தர்
ஒரு ரேஞ்சு விலைக்கு தராரு. அதை பேசி முடிக்கலான்னு வர சொல்லியிருக்கேன். ஏய், இந்த ஃபோனை கொடு. ஆதி வரேன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்க. ஏய், உனக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். யார் நம்பர்லேருந்து பேசுகிற? ஃபோன் டிஸ்பிளே போச்சு மாப்பிள்ள, சர்வீஸ்க்கு கொடுத்துருக்கேன். சரி சொல்லு. நீ இங்கே வந்து பேச போறியா இல்லை பிளானில் ஏதோ சேஞ்ச் இருக்கா? ஆமாடா, ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. அந்த பட்டயத்தை நம்ம கொடுக்கலனாலும் அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கை வச்சு எப்படியாவது அதை எடுத்துருவானுங்க. அது நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காது. அதாங்க எனக்கு பயமா இருக்கு. அதுக்கு அவங்கள தூக்கி கொடுத்துட்டு பணத்தை பங்கு போட்டு பிரிச்சுக்க சொல்றியா? அந்த பணத்தை வாங்கி நம்ம கோயிலுக்கும் நம்ம ஊருக்கும் எதனாச்சும் நாளை நல்லதை செஞ்சுட்டு போயிடலாமே. நமக்கே இப்படி ஒரு இடம் இருக்கு, அதுக்கு எவ்வளவு விலை வரும்னு இப்பதானே தெரிய வருது. என்ன மாப்பிள்ள சொல்கிறேன்? அந்த பட்டத்தை எங்கிட்ட தர போறியா? ஆமாடா மாப்பிள்ள, எதுக்குடா நமக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு? அந்த பட்டயத்தை உங்ககிட்டே கொடுத்துட்றேன். எல்லாம் உனக்காக தான். நேரில் வர்றேன், பேசிக்கலாம். டேய், என்னடா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான்ல பட்டயத்தை. டக்குன்னு கையில் வாங்கணுமா, சாமி முன்னாடி வச்சு பூஜையை போட்டோமான்னு இருக்க வேண்டாம். நாளைக்கு அதை எடுத்துட்டு நேராக கட்சி ஆஃபீஸ்க்கு வந்து சேருங்க. சரிங்க மாமா. அமைச்சர் சொன்ன மாதிரி செஞ்சிருவோம். ஏதாவது மாற்றி செஞ்சோம் அவன் நம்மளை செஞ்சிருவான். அது நேரத்தில் எங்கேயா போறா? ஏய், போதையை போட்டால் உனக்கு பகலேது ராத்திரியும் தெரியாதுல்ல. வழிய வர்றா வெண்ண. தெரியுமே, உன் நண்பனை பார்க்க தானே நீ இன்னும் அவனை நல்லவன் நினச்சிட்டு இருக்க. ஆனா அதான் அந்த கருணா. கருணா இல்லை, கருநாகம். ஏய், நல்லா இருந்தவனை இப்படி சூதாட வச்சு நஷ்டத்துக்கு கொண்டு வந்து நீ தானடா. நான் 2ஆம் நம்பர் தான். ஆனா அவன் எவ்வளவு பெரிய சொரட்டனா உனக்கு இன்னும் தெரியல. இரு, நான் காட்டுறேன். ஏய், வழிய வர்றா குடியாரப்பா. போடா போ. உங்க பாட்டுக்கு எல்லாரும் மறந்துட்டு என்ன விட்டு வந்துட்டீங்க. அங்கிருந்து 3 வண்டி மாறி வந்திருக்கேன். அவசர வேலையா இருந்துச்சு, அதான் நான் கூட்டியா இருந்தேன். அவசர வேலைன்னா எங்க அண்ணன் கூட நான் இருக்க வேணாமா? அது சரி, இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னு ஆண்டிப்பட்டி பாரஸ்ட் கட்டுக்குள்ள எல்லாத்தையும் வரச்சு நேற்று பேசிக்கிட்டு இருந்தீங்க. நான் அப்ப அங்கதானே இருந்தேன். என்ன கஷ்டம்? என்னன்னு சமையல்காரங்களாம் புதுசா இருக்காங்க. அப்ப முரட்டு பார்த்து இங்க தானா? எல்லாரும் ஒதுங்க. எங்க அண்ணனுக்கு நான் சமைச்சதை பிடிக்கும். சக்கானூர் நீங்க இல்ல இவ்வளவு நேரம் சுடுதண்ணியை தேங்காய் வச்சுக்கிட்டு இருந்தீங்களா? வாங்க காய்கறி வெட்டுவோம். நாங்கள் அங்கிட்ட ஓரமாக வைங்க. இந்த கட்டி அதுக்கு இங்கே திட்டு வந்தீங்க? வெங்காயம் வெட்டுறதுக்கு. வெங்காயம் வெட்டுறதுக்கு இவ்வளோ பெரிய கட்டியா? சரி, சிக்கன் எங்கே இருக்கு? அங்கே இருக்கு. என்ன கட்டி எடுத்துட்டு வாங்க. எவ்வளோ பெரிய கட்டி எடுத்துட்டு வரீங்க? அவ்வளோ போய் பட என்கிட்ட போ. புதுசாக இருக்காங்க? இல்லை, எல்லாம் நம்ம ஆளுங்க தான். பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் ஆகிட்ட. என்ன பார்க்குற? உன் மருமகளை தூக்கிட்டு வந்திருக்கேன்னா நான் குடிக்கக்கூடாதுன்னு உன் தங்கச்சி பாடி காட்ட அனுப்பிச்சுட்ருக்கா. இவெல்லாம் எனக்கு பாதுகாப்பு. ஹலோ, என்ன ஃப்ரெண்டோட சேர்ந்தாச்சா? நாங்கள் ஒன்று சேர்ந்தா உனக்கு பொறுக்காதே. சரி சரி, சொக்கம் பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் ஃபோனை கொடுங்களேன். சொக்கா இந்தாடா.
மதனே ஈரல் வதக்குறேன். கருணாநாக்கு பிடிக்குமே இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. ஒரு 8 வந்து வாங்கிட்டு போயேன். என்ன சத்தமே காணோம்? இல்ல மதனே, நாங்க இங்க சிக்கன் சமைச்சிருக்கோம் மதனே. எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சிட்டு இருக்கேன், வந்து வாங்கிட்டு போ. என்னடா? இல்லண்ணே, மதனி ஈரல் சமைச்சிருக்காங்களா, உங்களுக்கு பிடிக்குமேன்னு வந்து வாங்கிட்டு போக சொல்றாங்க. டேய் போய் வாங்கிட்டு வாடா. சரி மதனே, இந்த வாரேன். டேய் காருக்குள்ள பட்டே இருக்கு, போய் எடுத்துட்டு வா. போடா. குழந்தைய ஒன்று நான் வச்சிருக்கேனே, கொடுங்க. வேணாண்டா, தூங்குறா, முடிச்சுக்கோ. நீ போய் வாங்கிட்டு வா. போடா. இதை எடுத்து போ. டேய் மாப்பிள்ள, பட்டயத்தை கொடுத்துட்டு காசை வாங்கி கிடைக்கிற காசில் நம்ம ஊருக்கு ஸ்கூலை கட்டிடுவோம். ஏன்னா நம்ம ஊர் பிள்ளைங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுக்கு தேனி வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. என்ன வாங்கிட்டு வந்துடுறேன். சரி போடா. இந்த ஆஸ்பத்திரியும் மரமத்து பார்த்துக்கணும்டா. பிரச்சனையெல்லாம் முடிச்சிடு. மறுபடியும் பணத்தெல்லாம் சூதாட்டத்தில் விட்டுறாத. இன்னைக்கு அவனை உறுதியா மாட்டோம்டா. டேய் தேட்ரு, ஒன்ன சாகடிக்கணும்டா. இந்த வர்றேன். வெட்டி வீசுகிறா அவனை. நீயும் உன்னோட கேம். சீக்கிரம் குடும்பம் நான் போகணும். உனக்கும் பிடிக்கும் தான் சேர்த்து செஞ்சேன். வந்து சாப்பிட்டு எனக்கு அங்க போய் சாப்பிட்டு வந்து சாப்பிட்டு போ. அங்க போனா கிடைக்காது. நான் சாப்பிடுறேன். சீக்கிரம் எடுத்துட்டு வா மதனே. Hey!